தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவாங்க. பஸ் ஏற போனாங்கன்னா இந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம தேவை இந்த பக்கம் போய் நின்னா அந்த பக்கம் பஸ் போயிட்டுருக்கோம். பட் திடீர்னு நல்லது நடக்கும். திடீர் செய்திகள். சில நேரங்களில் மற்றவங்க பேசுகிறது கிண்டல் கேலி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப குத்தி பேசுவாங்க, பிக் பண்ணி பேசுவாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது, பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் நடக்கும்போது பேசக்கூடாது. கவனித்தோம்னா அது இன்னொரு 10 வருஷத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் எத்தனை சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகுது? தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவாங்க. மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதாவது நம்ம பஸ் ஏற போனாங்கன்னா இந்த பக்கம் நின்னா அந்த பக்கம் பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம தேவை இந்த பக்கம் போய் நின்னா அந்த பக்கம் பஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இவங்களுக்கு எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா எல்லா கால் டாக்ஸியும் வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு டாக்ஸி வராது, வெயிட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம நேரமாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் திடீர்னு நல்லது நடக்கும். திடீர் செய்திகள். ரொம்ப கவனமாக சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அந்த பேசுகிறது நீங்கள் தப்பாக கூட புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, நான் தப்பாக பேசுவேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பேசும்போது டெலிவரி பண்ணும்போது அதை ரொம்ப அழகாக பார்த்து சொல்லணும். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க. அதே சமயத்தில் எதுலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக. மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டரை பூரா இந்த மாதம் பார்த்துருவீங்க. யார் ஹெல்ப்பு, யார் மாமா, யார் சொந்தக்காரர், யார் பந்தக்காரர், யாரெல்லாம் பின்னாடி சகுனித்தனம் பண்ணுறாங்க, யார் குட்டு, யார் பேடு, யார் காரியவாதி, யார் நம்மளுக்காக கூட இருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்காது, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சில நேரங்களில் மற்றவங்க பேசுகிறது கிண்டல் கேலி பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 4 இடத்துல போகும்போது தெரியாத விஷயத்தை அவங்க ஊண்டு பண்ணி பேசுவாங்க, ரொம்ப குத்தி பேசுவாங்க, பிக் பண்ணி பேசுவாங்க. அது கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. நான் படிக்கலையோ, நான் இது தெரியலையோ அப்படியெல்லாம் கொஞ்சம். அப்புறம் அது சரியாயிடும். கூட பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு விஷயம்னு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதன் மூலமாக பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாத நபர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பட் லீகலாக செக் பண்ணி வாங்கிக்கணும்னு ஏற்கனவே சொன்னேன். சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. அதே சமயத்தில் பணவரவுகள் தேடி வரும், கூடி வரும். கேட்ட இடத்துல கொடுத்துருவா. எவ்வளோ வட்டின்னு கேட்டுக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் நமக்கு டைம் சரியில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். திடீர் பிரயாணம், வா சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி போட்டு வேண்டாம், போகக்கூடாது. கவனமாக இருக்கணும். அப்பா வழி சொந்தங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய கண்டங்களும் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக கூட்டு தொழில் பண்ணும்பொழுது யார் இதில் தொழில் பண்ண போகிற, யார் இருந்து பார்த்துக்க போகிற, யாருக்கு நாலேஜ் இருக்குது, யார் பணம் போட போகிறா, அதை ரொம்ப பார்த்து செயல்படுத்துறது நல்லது. இதெல்லாம் கவனிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஒரு புராண கதையே வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது, பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் நடக்கும்போது பேசக்கூடாது. கவனித்தோம்னா அது இன்னொரு 10 வருஷத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகே, சூப்பர் சார். ஸோ தனுசு ராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டு? குரு வழிபாடு. ஓகே. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. சூப்பர். குரு பகவானை பிடிச்சிக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து குரு பயிற்சி போயிட்டுருக்குது. ஸோ தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பாக அமையட்டும். சூப்பர் சார். ஆடி மாதம் வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். ஆடி இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன், இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம்.
அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்பில் நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான. மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துட்டுருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷம்.